கோயில் பார்த்தீங்கன்னா சுற்றியே வந்து மலை. இது ஃபுல்லாக மலை. மலைக்கு கீழே இருக்குது கோயில். அதனால தான் இது வந்து கோயில். வந்து 80 டிகிரியில் இறங்குது. 90 டிகிரியில் இறங்குறதுனால ஒரு 80-70 டிகிரியில் இறங்குது. அத்திப்பழம் பாருங்கள், நெல்லிக்காய் மாதிரியே காய்ச்சி கிடக்கு. வெல்கம் டு ஹலோ தித்தூஸ். நம்ம வந்து வந்துட்டோம், மருதமலைக்கு வந்துட்டோம். மறுபடியும் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் எப்படம் வந்து பார்த்து தீர்வுங்கிற ஒரு சபதத்தோடு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கேயும் மழை, ஈசாலையும் மழை பெஞ்சு, இடையில வர வழியில் எந்த இடத்துலையும் மழை பெய்யுது. அப்போ அப்பங்கிட்டையும் மழை பெய்யுது, மயங்கிட்டையும் மழை பெய்யுது. வாங்க உள்ளே போவோம் வா. சரி, இதுவரை எத்தனை தடவை வந்திருக்கா? 2வது டைம் வரியா? செகண்ட் டைம் வராரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம். இது செஞ்சு பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே வந்து மயில் வாகனம் இருக்காரு. சரியா? நடந்து எங்களை மாதிரி ஆளுங்க இல்லாட்ட நல்லா நடக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் நடந்துவாங்க. சப்போஸ் நடக்க முடியாது அப்படிங்கிறவங்கலாம் அந்த பக்கம் ரூட் இருக்குது. அதில் வந்து பைக் இல்லைன்னா பைக் மட்டும் அளவுடு, காரு, பஸ்ஸு, மினி ஆட்டோ எதுவுமே அளவு கிடையாது. அதே மாதிரி இவங்களே வந்து மினி பஸ் வச்சுருக்காங்க, உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு. அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா, அதாவது பைக்கில் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 ரூபா டோக்கன் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நேராக போயிருங்க. தான் தோன்றி விநாயகர் இருக்கார். அதை ஒரு தரிசனத்தை போட்டுருவோம். தரிசனத்தை போட்டு கிளம்புவோம். தான் தோன்றி விநாயகர். நெக்ஸ்ட்டு அதை என்ன உடைச்சிட்டு இருக்க? தண்ணி இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? அதை எப்படி கடத்தலாம் பார்த்தா முடியுது. செஞ்சு பாருங்களேன், நம்மளால வந்து இதுக்குள்ள தண்ணி இருக்கான், அதை கடத்த போகிறோம். அப்படியா மழை பெஞ்சதில் தண்ணி நின்றுச்சு. அதில் இருக்கிற துண்ணூறு எல்லாமே தண்ணியோட கலந்து அது என்ன தண்ணி? திருநீர் தண்ணியாக மாறிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து முருகன்னா வந்து அவ்வளோ பிடிக்கும். முருகன் மட்டும்தான். எவ்வளோ தூரம் வந்திருப்போம்? கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். 1 மீட்டர் வந்திருக்கும். கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மாதிரி இலக்கிது. ஸ்பீடாக ஏறுறதுனால நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்லோவாகவே ஏறுங்க. நல்லா காடு தான். பாருங்க, எந்த பக்கம் ஃபுல்லாக மலை, இந்த பக்கம் மலை காடு. குரங்கெல்லாம் இருக்காதாடா இங்கே? குரங்கு அந்த பக்கம் இருக்குமா? பேசுற உனக்கு இலக்கிது, நாங்கள் நடக்கிற எனக்கு ஏன் இலக்கிது? ஸ்பீடாக நடக்கிறோம்ல. ஒவ்வொரு ஒரு 30 மீட்டருக்கு இடையில இந்த மாதிரி ஆர்ச் ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. மழை ஏதாவது வந்தால் கூட இந்த இடத்துல நின்றுக்கிடலாம். ரொம்ப தூரம் கழிச்சு அதிகமான படிக்கட்டு இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம வந்தது எல்லாமே இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு. இங்கே தான் ஹைட்டு ஏறுது. பாருங்கள், எத்தனை பாறை வந்து நடுவுலேயே வருது பாருங்கள். அதிலே வச்சு அப்படியே படியை கட்டி விட்டாங்க. ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ் சீட்டை வரும்போது என்ன சொன்னேன்னா பைக்லேயே போயிடுவோம் அப்படின்னா. பைக்கில் போகிறதுக்காக இங்கேருந்து வந்திருக்கான். முருகனெல்லாம் இந்த மாதிரி நடந்து போய் பார்த்தா தானே ஒரு திருப்தி கிடைக்கும், அவரோட அருளும் நம்ம கிடைக்கும். இந்த மாதிரி ஆளுகள்லாம் சொல்லுங்கள் பைக்கில் போகக்கூடாதுண்டு. என்னடா சிரிக்கிற? எங்கிட்டே வாங்க, உங்ககிட்டே வா. நீ தானே சொன்ன பைக்கில் போகண்டு. 10 ரூபா வேணா போனாலும் போயிட்டு போகணும்னு கூப்பிட்டா உனைய. நான் தான் சொன்னேன் 10 ரூபா டோக்கன் கட்டினாலும் பரவாயில்ல, 10 ரூபா போயிட்டு போகுது, வா இந்த பக்கம் போய் வேண்டிய போடுவானே. நீயா சொன்னதுண்ணா தித்தூஸ். நான் சொன்னல சுற்றி வந்தால் ரோடு இருக்குன்னு, இந்த ரோட்டில் தான் வந்து கூப்பிட்டு வருவாங்க. அந்த பைக் வர்றது, மினி பஸ் வர்றது எல்லாமே இந்த ரோட்டில் அப்படியே கோயிலுக்கு வரும். மாங்காய் வைக்கிறாங்களா? ஆமாம். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கடை அவங்க கண்ணில் மாட்டியிருக்கு. ஒரு தாத்தா வந்து ஆப்பிள் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, போய் வாங்கலாம்.
தாத்தா எவ்வளோ தாத்தா? இந்த இது அது 30 ரூபா. 30 ரூபா. இது என்ன பழம் அது? என்ன பழம்னு தெரியாம கேட்குறேன். இல்லை இது பார்த்த உடனே நல்லா இருந்துச்சுல்ல. இது ஒன்று கொடுங்க. வேற அவ்வளோதான். 30 ரூபா 50. எவ்வளோதா? 50. 50. சிட்ரஸ் ப்ளம்ஸ் வந்து 30 ரூபா. இதான் 20 ரூபா. மாங்காய் 20 ரூபா. சரி தாத்தா பாய். சிட்ரஸ் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இல்லை போகிற வழியில் தண்ணி இருக்குமா? தண்ணியெல்லாம் அப்படியே சாப்பிட்ருவோமா? சாப்பிட்ருவோம். கொட்டை இருக்கிற தக்காளி பழம். தக்காளி டேஸ்ட் தான் இருக்கும். தக்காளியில் வந்து கொட்டை இருக்காது, விதை தான் இருக்கும். இதில் கொட்டை இருக்குது. பேர்ச்சம்பளை சைஸில் கொட்டை இருக்குது. நேற்று கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கோயிலே காணோம். எவ்வளோ தூரம் நடக்கணும்? சித்து சின்ன பக்கம் பாருங்க. பேக் சைடு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் நல்லா மேலே போயிட்டு கட்டுறேன். நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருவோம் போல. கீழே வந்துருச்சது. இப்போ தெரியுது. இது பாருங்க தக்காளி. தக்காளியா? தக்காளி டேஸ்ட்ல தான் இருக்கு. வாடி எவ்வளோ தூரம்டா வந்திருப்போம்? ஒரு 500 மீட்டர். பாதி தூரம் வந்துட்டோம். வித்தியாசம் பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் பாதி தூரம் தான். தங்கூர் வந்துடும் போல. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஈசா போயிருக்கோமா, அப்புறம் வந்து வெள்ளியங்கிரி போயிருக்கோம், அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் வேறு போயிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த கடைசி போனோமே அது பேருங்களா லிங்கம், தியான லிங்கம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்ததுனால நல்லாவே டயர்டாயிட்டோம். அதனால தான் வந்து நம்மளால் நடக்க முடியல அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து எல்லாரையும் ஓவர் ட்ராக் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். சித்தூஸ் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே பாருங்க என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க. ஐயா இன்னும் போகணுமா? சித்தூஸ் அந்த பக்கம் மரம் எல்லாமே நல்லா இது பெருசாக இருந்துச்சு, என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சா பார்க்குறதுக்கு. நான் இதான் கோயிலுன்னு நினச்சிட்டேன். பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தரோட ஆலயமா அது? பாம்பாட்டி சித்தரை வந்து வழிபட்டுட்டோம். பாம்பாட்டி சித்தருக்கு பின்னாடியே வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் தெரியுதா, அங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டி கட்டி போடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு நிறைய சிறைகள் ஏதாவது நடக்காமல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து உங்களோட என்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்கா அதை நினச்சி மாலையோ கயிறோ தொட்டியோ கட்டி போடுங்க. இதுக்கு முன்னாடி சரியான பாறை இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் சிட்டி தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே அப்படியே மலைக்கு அடிவாரத்தில் உள்ள எல்லாமே தெரியுது. என்னடா அது போய்கிட்டே இருக்கு, நின்ற பாட்டு இல்லையா, வளைஞ்சு போய்கிட்டே இருக்கு. சித்தூஸ் இது நம்ம நினச்சதை விட அதிகமாகவே இருக்கும் போல. அப்படி போடுப்பா பாட்டா. வெங்காரம் கொடி கண்ட முருகா. நான் சொன்னல மினி பேஸ் வந்துட்டு இருக்கு. ஓடு அடி பட 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 படா பாம் 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 பா. சித்தூஸ் கரண்ட்டு கம்பம் தெரியுது. கரண்ட்டு கம்பம் மேலே வந்துட்டோம். வந்துட்டோம்டா வந்துட்டோம். அந்த கரண்ட்டு கம்பத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். மேலே வந்துட்டோம். தெரியும் சித்தூஸ். உங்களுக்கு எப்படியாவது கீழே இருக்கிறத காட்டணும்னு பார்க்குறேன், காட்ட முடியாமல் போகுது. தெரியுதா? சரிங்க, இப்போ தெரியுதா பாருங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட உள்ளது மட்டும் தான் தெரியுது.
சித்தூஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு டவுட்டு, இங்கேருந்து நம்மளால் வந்து ஏரியா வர முடியல, எப்படி எல்லா மலை கோயில்லையும் கடையில் பொருள்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இங்கே வண்டி வசதி இருக்கு, இப்போது வண்டி வசதிலாம் எல்லா டைம்லையும் எப்படி கொண்டு வந்துருப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு குன்றக்குடி முருகன் கோயில் இருக்குல்ல, காரைக்குடி குன்றக்குடி முருகன் கோயில், அதே மாதிரி இருக்குல்ல ஸ்டெப்பு. வந்த உடனே என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தூரம் மேலே வந்தீங்கன்னா பிரசாத கடை இருக்குது. பிரசாதம் முக்கியம்ல, அதனால தான் சாப்பிட்டேன். இதுதான் தித்தூஸ் கடைசி படிக்கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நார்மலாக இருக்கும்ல படிக்கட்டு அது மாதிரி இருக்குது. அந்த ஸ்லோப்லாம் இல்லாமல் கண்டினியூஸாக படிக்கட்டு இருக்கு. தித்தூஸ் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஓமுருகா தெரியுதா? நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளாக் பண்ணுறேன். தித்தூஸ் நாம் வந்த நேரம் வெளியில் உள்ள கோயிலில் நட சாத்திட்டாங்க. உள்ள நட சாத்திட்டாங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். A few moments later. நம்ம வந்த உடனே நட சாத்திட்டாங்களே அப்படின்னு வந்து ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நம்ம வந்த உடனே நட திறந்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி தான் பூட்டி இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்று வர்ற வழியில் பாம்பாட்டி சித்தர் கோயில்னு சொல்லி சொல்ல கோயில். ஆக்சுவலாக அது பாம்பாட்டி சித்தர் கோயிலே கிடையாது, அது வேறு ஏதோ ஒரு கோயில். பாம்பாட்டி சித்தர் கோயில் வந்து கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது. அது எந்த கோயில்னே தெரியல, அடிச்சு விட்டுட்டேன் பாம்பாட்டி சித்தர் கோயில்னு. ஆக்சுவலாக இதுதான் வந்து பாம்பாட்டி சித்தர் கோயில். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்லோப் வந்து 80 டிகிரியில் இறங்குது. 90 டிகிரியில் இறங்குறதுனால ஒரு 80-70 டிகிரியில் இறங்குது. இறங்கும்போது பார்த்து இறங்குங்க, சரியா? கீழே போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாம்பாட்டி சித்தர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி இருக்கு. அதுதானடா கோயில் உள்ள. ஐயோ சித்தூஸ் இது இல்லை கோயில். இது பாருங்க, இந்த பக்கம் வழி போய்கிட்டே இருக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இன்னும் 2 சுற்று வருமா? சித்தூஸ் இன்னும் 2 சுற்று வருமா? நான் இங்கே இருக்கிறது தான் கோயில்னு நினச்சா அது போகுது. என்னடா? ஆமாடா சித்தூஸ், இது மேலே இருக்கல மரம், அது அத்திப்பழ மரம். நான் அரச மரம்னு நினச்சேன். இதுக்கு பக்கத்தில் சைடில் அருவி ஓடுற சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியல. வந்தீங்கன்னா இங்கேருந்து எட்டி பாருங்க, தெரியுதான்னு. ஏறிலாம் நின்று ட்ரை பண்ணாதீங்க, சரியா? இங்கேருந்து பார்த்தா அது தெரியுதா? இங்கேருந்து தெரியல, ஆனால் சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது. உனக்கு தெரியுதாடா? சவுண்டு நல்லா கேட்குதுடா. 10 கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு என்னடா இப்போ தெரிஞ்சு போயிருந்தா அந்த இடத்துல தண்ணி வராது. ஆமாம் தெரிஞ்சு, அங்கேருந்து வருது, குட்டியாக சின்னதாக வருது. அதுதான் நல்லா சவுண்டு கேட்குது. இங்கே பாருங்க, சின்னதாக ஓடுது, ஆனால் அவ்வளோ சவுண்டு கேட்குது. அப்படியே அந்த கல்லில் பாருங்க, கல்லிலிருந்து வருதாடா? ஆமாடா. பின்னாடி வந்து பாம்பாட்டி சித்தரோட வரலாறு இருக்கும், நீங்கள் இருந்து படித்து பார்த்துட்டு வாங்க. கோயில் பார்த்தீங்கன்னா சுற்றியே வந்து மலை, இது ஃபுல்லாக மலை, மலைக்கு கீழே இருக்கு கோயில். அதனால தான் இது வந்து கோயில். எங்கே இருந்திருக்கீங்க? இதுதான் ஃபஸ்ட்டு, நானும் ஃபஸ்ட்டு. பின்னாடி இருக்கிறது வந்து 2வது டைம் வரான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரில இதை பற்றி. என்னன்னா 1 hour ஆகும். அதனால தான் நீங்களே என்கிட்ட அடிச்சு விட்டுருக்கீங்க தெரியாமையே. கேட்டேன் 1 hour ஆகும். அது அப்படியே வந்துட்டு சொல்லிட்டேன். நான் 1 hour சரி, ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினச்சா 20 நிமிஷம் வந்துட்டோம். இங்கே என்னென்ன இருக்கு? தவக்குள் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்குல்ல? ஒன்றும் இல்லையா?
அத்திப்பழம் பாருங்க, நெல்லிக்காய் மாதிரியே காய்ச்சி கிடக்கு. நம்ம கூட ஒரு அண்ணன் பேசிகிட்டு இருந்தார்ல, அவரே வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் வராது. நான் அது தெரியாமண்ணா கீழே மலை அடிவாரத்தில் எவ்வளோ நேரம் ஆகும் நடந்து போகிறதுக்கு, எத்தனை ஸ்டெப் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்கேன். அவரும் தோராயமாக அடித்து விட்டுருக்காப்புல. நானும் அதை நான் உண்மையை நம்பிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கேட்டால் அவரே ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொல்கிறாப்புல. இந்த இடத்துல வந்து கோயிலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சித்தூஸ் மருதமலையோட கோபுரம். நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு அந்த வியூ காட்டணும். அதனால தான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இங்கேருந்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதா ஏரியா எப்படி இருக்கு பாருங்க, மொத்தமும் தெரியும் இங்கேருந்து. எங்கே போனாலும் நமக்கு வந்து பிரசாதம் கிடச்சிருது. நம்மளோட முடிஞ்சிருச்சு. கடைசி நிறைய பேர் போனாங்க, அவங்களுக்காக முடிஞ்சிருச்சு. 14 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களா? அது பிரசாதம் வாங்கி கொடுத்துருக்காங்களாம் சித்தூஸ். அப்போ வந்து அந்த 14 பேரில் 16 பேரில் எங்கள் 2 பேருக்கும் கிடச்சிருக்கு. எவ்வளோ அதிர்ஷ்டம் பார்த்துக்கோங்க. 1 hour later. சித்தூஸ் மலை மேலேருந்து இறங்கி கீழே வந்துட்டோம். அதே மாதிரி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஏறவோ இறங்கவோ முடியாது, கேட்டை பூட்டிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் இறங்கி வந்துட்டீங்கன்னா இந்த பக்கம் இருந்து சுற்றி இந்த பக்கம் எங்கே இறங்குறாங்களோ அதே மாதிரி இறங்கிட்டீங்க. பெரியவங்களா இருந்தீங்க இறங்க முடியாது அப்படின்னா அந்த ஒரு மண்டபம் இருக்குல்ல, மண்டபத்துக்கு அப்படியே போனீங்கன்னா ரைட் சைடு போனீங்கன்னா அந்த பக்கம் ரோட்டில் ஏறிடலாம். ஓகே சித்தூஸ், வீடியோ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேயே முடிக்கிறோம். நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். ஓகே சித்தூஸ், பாய்.